வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 25. கேரளாவிற்கு சென்ற சத்யதேவனின் வருகையை எதிர்பார்த்து வழிமேல் விழிவைத்து காத்திருந்தாள் சுமித்ரா. சனிக்கிழமை இரவு வந்துவிடுவேன் என்று சொன்னவன் சனிக்கிழமை சாயந்தரமாய் போன் செய்து வந்த வேலை இன்னும் முடியவில்லை, அதனால் நாளை இரவுதான் வருவேன் என்று சொல்லிவிட பெருத்த ஏமாற்றமாகிவிட்டது சுமித்ராவுக்கு. இந்த 2 நாட்களாக அவன் இல்லாத இந்த வீட்டில் அவளுக்கு இருக்கவே பிடிக்கவில்லை. அவன் முகம் பார்க்காமல் விடிந்த பொழுதுகள் எல்லாம் வீணாய் போனது. நல்லவேளை டியூஷன் படிப்பதற்கென்று காலையும் மாலையும் பிள்ளைகள் வந்து போனதில் கொஞ்சம் உற்சாகமாய் இருந்தாள். மற்றபடி படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே மனமில்லை. கண்ணை மூடிக்கொண்டு மூடிய இமைகளுக்குள் அவன் முகத்தை கொண்டு வந்து அதையே ரசித்துக் கொண்டு கிடந்தாள். தேவலாம் போல தோன்றியது. அவனாக நினைத்து கட்டிப்பிடித்து உருண்டு புரண்டு அவள் மல்லு கட்டி கொண்டு கிடந்த அந்த தலையணைக்கு வாய் இருந்தாலும் கதறி அழுதிருக்கும். அந்த பாடுபடுத்தினாள் அதை. அவனாகவே நினைத்து கொண்டு தலையணையோடு பேசினாள். ஏண்டா மாமா, போனமா வேலையை முடிச்சமா வீட்டுக்கு வந்தமா திரும்பி வர தெரியாது? அங்க வீட்டுல ஒருத்தி நமக்காக காத்துட்டு இருப்பாளே அப்படின்ற எண்ணமே உனக்கு இல்லல மொக்கு மாமா என்று பட்டு பட்டென்று அந்த தலையணையை அடித்தாள் வேறு. அப்புறம் அச்சச்சோ அடிச்சுட்டனே, வலிக்குதா மாமா என்று கொஞ்சிக் கொண்டே அந்த தலையணையில் தான் அடித்த இடத்தை தடவி தடவி முத்தமிட்டாள். இப்படியாக சண்டையும் சமாதானமுமாக தூக்கம் வரும் வரை நாடகம் தொடர்ந்து கொண்டே இருக்க எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது. அதிகாலை 3 மணியளவில் படுக்கையறை கதவை மெதுவாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த சத்யனுக்கு வரி வடிவமாக தெரிந்தது தலையணையை இறுக கட்டிப்பிடித்துக் கொண்டு உறங்கிய சுமித்ராதான். அவர்கள் தேடிச் சென்ற நபர் நாளைதான் வருவார் என்று கூறிவிட, சரி அறையெடுத்து அங்கேயே தங்கிவிடலாம் என்று நினைத்திருந்தார்கள் அவனும் சித்தப்பா தாமரை மணாளனும். ஆனால் எதிர்பாரா விதமாக அந்த நபர் இரவிலேயே வந்துவிட வேலையை முடித்துக்கொண்டு உடனடியாக கிளம்பிவிட்டான். அவள் படுத்திருந்த பாயில் வந்து முட்டி போட்டு அமர்ந்து உறங்குகின்ற அவளை இமைக்காமல் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். தலையணையை கட்டி பிடித்து தூங்குபவளை பார்க்க ஆசையாக இருந்தது. ஏதோ ஒரு குழந்தை கரடி பொம்மைக்கு பதிலாக தலையணையை கட்டிக்கொண்டு உறங்குவது போல ஓவியமான தோற்றம். அவன் இல்லாத 2 நாட்களில் தனியாக படுப்பதற்கு பயந்து போய் தலையணையை கட்டிக்கொண்டு தூங்குகிறாள் என்று அவன் நினைத்து கொண்டான். குளியலறைக்கு சென்று முகம் கை கால் கழுவி உடை மாற்றிவிட்டு வந்து கட்டிலில் தலை சாய்த்தாள். தலையணையை காணவில்லை. எழுந்து வந்து சுமித்ராவின் அணைப்பிற்குள் இருந்த தலையணையை பார்த்தான். அவனுடையதுதான். இப்போது என்ன செய்வது? அவனுக்கு தலையணையின்றி உறக்கம் வராது. வீட்டில் வேறு தலையணை இல்லை என்று இல்லை. ஆனால் அது இப்போ எங்க கிடக்குமோ? யாரை கேட்பது? எப்படி தேடி எடுப்பது? பயத்தில்தான் தலையணையை கட்டிக்கொண்டு கிடக்கிறாள். பயத்தையும் போக்க வேண்டும், தலையணையையும் எடுக்க வேண்டும். என்ன செய்வது? யோசித்தவன் மிக மிக மெதுவாய் பூ போல அவள் கையணைப்பில் இருந்த தலையணையை உருவி அவள் பக்கத்திலேயே போட்டு அவளை அணைத்தாற் போல படுத்துக் கொண்டான். உறக்க மயக்கத்தில் தலையணையை கட்டிக்கொள்வதாக நினைத்து அவளும் தலைவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் அழுத்தமாய் தலை சாய்த்துக் கொண்டாள். வேறென்ன, தலைவனுக்கு ஒரே கொண்டாட்டமாக போய்விட்டது. 2 நாட்களாக தொடர்ந்து கார் ஓட்டிய களைப்பே தெரியவில்லை. 2 புஜங்களும் வெட்டி வைத்தாற் போல அப்படி வலித்தது வீட்டிற்குள் நுழையும் போது. இப்போது அந்த வழியெல்லாம் எங்கே பறந்து சென்றதோ தெரியவில்லை. கண்களை சுழற்றி சுழற்றி அடித்துக் கொண்டிருந்த நித்ரா தேவியும் கூட காணாமல் போய்விட உறங்கும் சுமித்ரா தேவியை ரசித்துக் கொண்டு படுத்திருந்தான் சத்தியதேவன். மனதிற்குள் ஒரே இன்ப வெள்ளம். கேரளாவில் வேலை முடிந்ததும் உடனடியாக கிளம்ப வேண்டாம், இங்கே தங்கிவிட்டு வெடிகாலையில் கிளம்பிக் கொள்ளலாம் என்று சித்தப்பா சொன்னார். ஆனாலும் சுமித்ராவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பிடிவாதமாக அவன் கிளம்பி வந்தான். வந்தது எவ்வளவு நல்லதாக போயிற்று. இல்லையென்றால் இவளை இப்படி அணைத்து பிடித்து மார்பில் தாங்கி தூங்க வைக்கும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருக்குமா? அவனுக்கு அவள் மனதில் தான் குடியேறிவிட்டோம் என்ற எண்ணமே எழவில்லை. குறைந்தபட்சமாய் அந்த சந்தேகம் கூட வரவில்லை. இன்னமும் பயத்திலேயே அவள் தலையணையை கட்டிக்கொண்டு உறங்குவதாக நினைத்துக் கொண்டான். சுமித்ராவுக்கு அதுதான் சாதகமாக போயிற்று போல. நேற்றைய இரவின் நினைப்பில் தலையணை என்று நினைத்து சத்தியதேவனை மேலும் மேலும் தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டிருந்தாள் அவள். அதிகாலையில் வழக்கம் போல 5 மணிக்கு அலாரம் வைக்காமல்
விழிப்பு வந்துவிட்டது சுமித்ராவுக்கு. கண்ணை திறக்க மனமில்லை. என்ன செய்வது? தலைவனாக எண்ணி கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கும் தலையணைக்கு அழுத்தமாய் ஒரு எச்சு வைத்தாள். அந்த முத்தம் சரியாக அவன் இடப்பக்க மார்பில் பதிந்தது. கொடுத்த பிறகுதான் உடம்பு உதறியது. இதென்ன, தலையணை இவ்வளவு சூடாக இருக்கிறது? இருக்கும். இரவு முழுவதும் அவளுடைய அனல் மூச்சை உள்வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. பிறகு தகிக்காமல் குளிரவா செய்யும்? அது சரி. ஆனால் ஒரே இரவில் எப்படி இந்த தலையணையில் முடிகள் வந்திருக்கும்? போதா குறைக்க அந்த தலையணை வேறு தன்னை இவ்வளவு இறுக்கமாய் அணைத்துக் கொண்டு கிடக்கிறதே. உடம்பை அசைக்க கூட முடியவில்லை. பயந்து போன சுமித்ரா கண்ணை திறந்து பார்க்க அதிர்ச்சியில் மூச்சு விடவே மறந்து போனாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து பிடித்துக் கொண்டு மேல் சட்டை பனியன் என்று எதுவுமே அணியாத சத்தியதேவனின் மார்பில் அழுந்தி பதிந்திருந்தது சுமித்ராவின் முகம். ஐயோ என்று பதறிவிட்டாள். இவன் எப்போது வந்தான்? ஒருவேளை விடியற்காலையில் வந்திருப்பானோ? அவள் தலையணையை கட்டிப்பிடித்திருந்ததை பார்த்திருப்பானோ? ஆமாம், பார்த்திருக்க வேண்டும். பார்த்து அவள் தனியாக படுப்பதற்கு பயந்து போய் தலையணையை கட்டிப்பிடித்து படுத்திருப்பதாக நினைத்திருப்பான். அதுதான் பக்கத்திலேயே படுத்து விட்டான் போல. இதழோரம் குறு நகையோடே சற்று விழி உயர்த்தி சத்தியனை பார்த்தாள் சுமித்ரா. அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். தெரியாமல் படுத்திருந்தாலும் தெரிந்தே படுத்திருந்தாலும் இந்த அணைப்பும் நெருக்கமும் இறுக்கமும் கூட நன்றாகத்தான் இருக்கிறது. சுகமாய் படுத்து மறுபடியும் உறக்கத்தை தொடரலாமா என்று நினைத்தாள் சுமித்ரா. வேண்டாம், அவன் விழித்து விட்டாள், வம்பாகிவிடும். அப்புறம் பாவம் பார்த்து பக்கத்திலேயே படுக்க போய் இவள் என்னடா இப்படியெல்லாம் செய்கிறாள் என்று அவன் தன்னை தவறாக எண்ணிவிடக்கூடும். அவனுடைய உறக்கம் கலைந்து விடாதபடி மிக மெதுவாக எழுந்தமர்ந்தாள் சுமித்ரா. கண் விழித்தவுடன் சொல்லும் கந்தசஷ்டி கவசம் மறந்துவிட்டது. அயர்ந்து உறங்கும் கணவன் முகத்தையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு அழகாக கம்பீரமாக இருக்கிறான். ஆனால் இவனுக்கு ஏன் இந்த வீம்பு? போனால் போகிறது என்று பாவம் பார்த்தாவது அவளோடு சேர்ந்து வாழலாம் இல்லையா? கடைசி வரை தனியாகத்தான் இருப்பேன் என்று அப்படி என்ன பிடிவாதம்? அப்படி தனியாகவே கடைசி வரை வாழ்ந்து எதை சாதிக்கப் போகிறான் இவள்? ஏன் அவளும் அவனுமாக பள்ளிக்கூடத்தை கட்டினால் பள்ளிக்கூடம் என்ன இடிந்து விழுந்து விடுமா? இல்லை, அரசாங்கத்தில் அனுமதி தர மாட்டேன் என்று சொன்னார்களா? அதுவும் இல்லை என்றால் அங்கே படிக்க வருகிற பிள்ளைகள்தான் படிக்க மாட்டேன் என்று திரும்ப போய்விடப் போகிறார்களா? திருமணத்தன்று இரவு சொன்னது போல மனைவி என்ற உரிமையை அவளுக்கு வேண்டாம். என் கணவன் என்று எந்த உரிமையையும் அவள் கேட்க மாட்டாள். ஆனால் இந்த வீட்டில் ஒரு மூலையில் கொஞ்சமே கொஞ்சமாக ஒரு சிறு இடம் அவளுக்கும் தரலாம் அல்லவா? அவன் கட்டப்போகும் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு அப்படியே அவளும் காலத்தை ஓட்டி விடுவாளே. தனியாக இருக்கும்போது என்றாவது ஒரு நாள் சத்தியதேவனை பிரிந்துதான் ஆக வேண்டும். அதனால் தேவையில்லாத ஆசைகளை மனதில் வளர்த்துக் கொள்ளாதே என்று மூளை திடமாக சொல்லும். மனமும் அதை கேட்டு, ஆமாம் ஆமாம், நீ சொல்வதுதான் சரி, அப்படியே செய்கிறேன் என்று தாளம் போடும். ஆனால் அவனை கண்ட அடுத்த நொடியே அந்த திடம், உறுதி இதெல்லாம் எங்கு போகுமோ தெரியாது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாட்களில் இவனை பிரிந்து போக வேண்டுமே, இந்த வீட்டை விட்டு பிரிந்து போக வேண்டுமே, இவன் வாழ்வில் எனக்கு எந்த இடமும் இல்லையா என்றெல்லாம் எண்ணி மனம் பரிதவிக்கத் தொடங்கும். இப்படியான விந்தையான மனநிலையில் சமீப நாட்களாக உலவிக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. ஒரு நாள் காலை, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் டியூஷனுக்கு பிள்ளைகள் வரமாட்டார்கள். அதனால் தாமதமாகத்தான் எழுந்தாள் சுமித்ரா. சத்யன் வழக்கம் போல அவளுக்கு முன்பே எழுந்து வயலுக்கு சென்று விட்டான். குளித்து உடைமாற்றி சாப்பிடுவதற்காக கீழே வந்தாள். மாடிப்படிகளில் இறங்கிக் கொண்டிருக்கும் போதே வீட்டு வாசலில் ஏதோ கூச்சல் கேட்டது. சத்யனின் சத்தம்தான் ஆக்ரோஷமாய் ஒலித்துக் கொண்டிருந்தது. என்னவோ ஏதோ என்று வெளியே ஓடி வந்தவள் அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்துக் கொண்டு அப்படியே நின்று விட்டாள். அத்தியாயம் 26. செவிப்பறையை கிழிப்பது போல ஆங்காரமாக ஓங்கி ஒலித்த சத்யனின் குரலில் பயந்து போய் வெளியே ஓடினாள் சுமித்ரா. ஆனால் அங்கே கண்ட காட்சி அவள் உயிரையே உறைய வைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இமைக்க மறந்து அப்படியே உறைந்து போய் நின்றாள். யாரோ ஒரு பையனை, மிஞ்சி போனால் அவனுக்கு ஒரு 20 அல்லது 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். அந்த பையனை அந்தரத்தில் சுவரோடு சுவராக தூக்கி நிறுத்தி உழைத்து உழைத்து உரமேறிய தனது முரம் போன்ற கையை விரித்து அவனது குரல்வளையை பற்றி ஆவேசமாக நெரித்துக் கொண்டிருந்தான். மூச்சுக்காக ஏங்கிய அந்த வாலிபன் கையை காலை உதறிக் கொண்டிருக்க சுமித்ராவுக்கு நெஞ்சு நடுங்கி போனது.
பேய் பிடித்தவளைப் போல விழுந்து அடித்துக் கொண்டு ஓடியவள் அந்த வாலிபனை சத்யனின் பிடியிலிருந்து விடுவிக்க முயற்சித்தாள். சத்யன், விடுங்க, கையை விடுங்க, பாவம், அவன் செத்துற போறான் சத்யன், பிளீஸ். ஆனால் சுமித்ராவின் இந்த கதறல் அவன் காதுகளில் விழவே இல்லை. கண்கள் இரண்டும் கோவை பழம் என சிவந்திருக்க, உடம்பில் உள்ள நரம்புகள் அனைத்தும் புடைக்க, இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக அவன் கழுத்தை நெரித்தான் சத்யன். சுற்றிலும் பார்த்தாள் சுமித்ரா. யாரையுமே காணுமே. எல்லா வேலைக்காரங்களும் எங்க போய் தொலைஞ்சாங்க? ஐயா நொய்யா என்று பின்னாடியே வாள் பிடித்துக் கொண்டு அழிவானே இந்த மாடசாமி. மாடு எங்க போயிடுச்சு? எருமை எருமை. வார்பெரும்பில் அடித்து செய்த ராட்சசனை போலிருந்த சத்தியதேவனை சுமித்ராவால் ஒரு அங்குலம் கூட தள்ள முடியவில்லை. ஆனால் இப்படியே விட்டால் அந்த பையன் நிச்சயமாக குரல்வளை நெறிந்து செத்து போவான், அது உறுதி. பிறகு இவன் பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, ஜெயிலுக்குள் உட்கார்ந்து கம்பி எண்ணிக்கொண்டே களியைத்தான் திங்க வேண்டும். சத்யன், பிளீஸ், வேண்டாம், விடுங்க, பாவம், ஐயோ விட்டுடுங்க என்று அவனுடைய கைகளை பிடித்து பின்னால் இழுத்தாள் சுமித்ரா. ஹேய், தள்ளிப்பொடி கர்ஜித்தான் சத்யன். ஆனால் சுமித்ரா விடவில்லை. 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாயிற்றே, எப்படி விட்டுவிட்டு ஓட முடியும்? அதுவும் அந்த பையனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கொலைப்பழி ஏற்று நிற்கப் போவது அவளுடைய சத்தியன் ஆயிற்றே, அவளுடைய உயிர் ஆயிற்றே. எவ்வாறு விலகுவாள் அவள்? என்ன செய்து இவனுடைய கோபத்தை தணிப்பது தெரியவில்லை. சட்டென்று சத்தியனின் பின்னால் வந்து நின்ற சுமித்ரா 2 கைகளாலும் அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டு, மாமா பிளீஸ் விட்டுடுங்க மாமா, எனக்காக அந்த பையனை விட்டுடுங்க பிளீஸ் என்றவாறே அவனது தோளில் முகம் புதைத்து கண்ணீர் விட்டுவிட்டாள். அவளுடைய இறுகிய அணைப்பா, இல்லை மாமா என்று அழைப்பா, அல்லது எனக்காக என்று ஒரு வார்த்தை சொன்னாலே அதற்காகவா, இல்லை தோளில் புதைந்திருந்த அவள் விழிகளின் நீர் தன்னை சுட்டதாலா? ஏதோ ஒன்றில் இலகி அந்த பையன் கழுத்திலிருந்து கையை விலக்கினான் சத்யன். ஊறுகாய் போடுவதற்காக முற்றிய மாங்காய்களை மாடசாமியை வைத்து பறித்து கூடையில் வைத்துக் கொண்டு வந்த அன்னலட்சுமி கீழே விழுந்து கிடந்த அந்த பையனையும் சத்யனையும் அவனை அணைத்துக் கொண்டிருக்கும் சுமித்ராவையும் மாறி மாறி பார்க்க விபரீதம் உணர்ந்து கையில் இருந்த மாங்காயை கூடையோடு தூக்கி தூர வீசிவிட்டு ஓட, அவளுக்கு பின்னால் வந்த மாடசாமி அவளை விட வேகமாய் ஓடிப்போய் கீழே விழுந்து கிடந்த அந்த பையனை தூக்கி ஆசுவாசப்படுத்தினான். அதற்குள் உள்ளே ஓடிப்போய் ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்திருந்தாள் அன்னம். அந்த தண்ணீரை வாங்கி அந்த பையன் முகத்தில் தெளித்து குடிக்க கொடுத்தான் மாடசாமி. பிறகு, அவர் குணம்தான் உங்களுக்கு தெரியுமே தம்பி, தெரிஞ்சே மறுபடி ஏன் வந்து வந்து அவர் கையால அடி வாங்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க அப்பாவுக்கு யாரு பதில் சொல்றது? ஏற்கனவே 2 குடும்பத்துக்கு இடையிலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை போதாதா? மாடசாமி வருத்தமான குரலில் கேட்க, அது வந்து அப்பாவும் பாட்டியும் என்று அந்த பையன் ஏதோ திக்கி திணறி சொல்ல ஆரம்பிக்க, கீழே இருந்த சொம்பை ஆக்ரோஷமாய் எட்டி உதைத்தான் சத்தியதேவன். ஏய், என்ன ஏதோ விருந்துக்கு வந்த மாப்பிளைய கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்க? அந்த நாயை தூக்கி வெளியே போடும் முதல்ல. மறுபடியும் ஒரு வாட்டி அவன் அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்தானா பெணமாதான் வெளியே போவான்னு அவன் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துரு என்று கூச்சலிட்டவன் கோபம் தீராமல் மறுபடியும் மாடசாமியின் அரவணைப்பில் இருந்த அந்த பையனை மிதிப்பதற்காக ஓட அவனை இழுத்து பிடித்துக் கொண்டாள் சுமித்ரா. அவன இன்னொரு தடவை எங்க அப்பா சொன்னா ஆச்சி சொன்னான்னு அந்த பத்திரத்தை தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்த உன்னை மிதிச்சே கொண்டுடுவேன், போட வெளிய. இனிமேலும் தாமதித்தாள் நிச்சயமாக அந்த பையனுக்கு சத்தியன் சங்கே ஊதி விடுவான் என்று எண்ணிய மாடசாமி அவனை கைத்தாங்களாக வெளியே அழைத்துச் செல்ல, சுமித்ராவும் சத்தியனை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தாள். உள்ளே வந்தவன் நேராக மாடிக்கு செல்ல பின்தொடர்ந்தாள் சுமித்ரா. 2 கைகளையும் கட்டிலில் ஊன்றி தலையை குனிந்து அமர்ந்திருந்தான் சத்தியன். என்ன கேட்பது என்றே சுமித்ராவுக்கு தெரியவில்லை. யாரென்று விசாரிக்கவும் தோன்றவில்லை. ஆனால் அவனை அப்படி பார்க்க அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அனைவருடைய நடவடிக்கையையும் வைத்து பார்க்கும்போது இந்த சம்பவம் இதற்கு முன்பும் நடந்திருக்க வேண்டும். அன்னமும் மாடசாமியும் அந்த பையனை அரவணைத்து அக்கறையோடு காரில் கொண்டு போய் ஏற்றிவிட்டு வந்தார்கள். அப்படியானால் ஒருவேளை அந்த பையன் சத்யனின் உறவுக்கார பையனாக இருக்க வேண்டும். இப்படியாக தனக்குள்ளேயே ஒரு அனுமானம் செய்து கொண்டாள் சுமித்ரா. ஆனால் வாய் திறந்து அவனிடம் எதையும் அவள் கேட்டுக்கொள்ளவில்லை. சாமி, இப்பதான் ஆடி முடிச்சு மஞ்சப்பால் குளிச்சு மலை ஏறி இருக்கு, மறுபடியும் அருள் ஏறிடுச்சுனா அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அதனால வாயை முடிட்டா. அவனும் இரும்பு சிலை போல அப்படியே அமர்ந்திருக்க
கொஞ்ச நேரம் அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். பிறகு அவனுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு விலக நினைத்து திரும்பியவளின் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்த சத்தியதேவன் இரு கைகளாலும் அவளது இடுப்பை கட்டிக்கொண்டு வயிற்றில் அழுத்தமாக முகத்தை புதைத்துக் கொண்டான். வயிற்றில் படிந்த சூடான நீர் அவன் அழுவதை அவளுக்கு உணர்த்தியது. அவன் அழுகிறான் என்பதை உணர்ந்து மனம் தாங்காமல் அவளுக்கும் கண்ணோரங்கள் கரைத்துக் கொண்டு வந்தன. மிக மென்மையாக அவனுடைய தலைக்கேசத்தை வருடிவிட்டாள். வேர்க்கால்கள் ஈரமாக இருந்தன. பம்பு செட்டில் குளித்துவிட்டு தலையை கூட துவட்டாமல் அப்படியே வந்திருக்கிறான். பின்னால் தொங்கிக் கொண்டு கிடந்த முந்தானையை எடுத்து அவன் தலையில் போட்டு தலையை அழுத்தி துடைக்க ஆரம்பித்தாள் சுமித்ரா. முதல் முறையாக தனது தாரத்திடம் தாயின் அன்பை உணர்ந்தான் சத்தியதேவன். முந்தானையின் வாசம் மோகத்தை கிளப்புவதற்கு பதிலாக அவனுக்கு தாய் பாசத்தை உணர்த்த கண்ணீர் மேலும் பெருகியது. சிறு வயதிலிருந்தே தன்னை வேறு யாரும் தொடுவதை விரும்பவே மாட்டான் சத்தியன். அவனை உயிராக பார்த்து கொண்ட பாட்டி தாத்தா கூட அளவோடுதான். ஓரளவு விவரம் தெரிந்ததிலிருந்தே அவனாகவே குளித்துக் கொள்வான். அரைகுறையாக என்றாலும் சரி, வேறு யாரையும் அறைக்குள் அனுமதிக்க மாட்டான். தலையை துவட்ட விட மாட்டான். தாய் மீதிருந்த வெறுப்பு மொத்தமாக அனைவர் மீதும் படிந்தது. பெற்றவளே என்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய பிறகு நீங்களெல்லாம் எதற்கு? என்னை நானே பார்த்துக் கொள்வேன் என்கிற திடம் அப்போதிருந்தே வந்திருந்தது. இந்த வயசிலேயே இவ்வளவு திமிரா என்று ஒரு சிலர் அவன் காது விடவே முணுமுணுப்பதுண்டு. அவனுக்கு தெரியும், அது திமிரில்லை, திடம், தன்னம்பிக்கை. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்னால் தனியாக வாழ முடியும் என்கிற தைரியம். தலையை துவட்டிவிட்டு அழுது முடித்தவனின் கண்களையும் துடைத்துவிட்டு விலகப் போனவளை சுமி என்று அழைத்து நிறுத்தினான் சத்தியன். கட்டிலில் இருந்து எழுந்து மெல்ல அவள் அருகே வந்தவன் அவளுடைய இரு கைகளையும் பற்றி விரல்களில் முத்தமிட்டு விட்டு, தப்பான எண்ணத்துல இந்த முத்தத்தை நான் தரல, எங்க அம்மாவுக்கு கொடுக்கறதா நினைச்சு கொடுத்த என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து, ஏன் அந்த பையனை பத்தி நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல என்று கேட்டான் மெல்லிய குரலில். சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்களே சொல்லுவீங்க, அதனாலதான் நான் கேட்கல. இப்பவும் நான் எதுவும் நினைச்சுப்பேனோன்னு நீங்க சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் சொல்லலாம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். எவ்வளவு பெரிய லட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளவு கோவம் வரவே கூடாது. எதுக்கு இப்படி திடீர்னு பெரிய புடிச்ச மாதிரி ஆவறீங்க? மென்மையாகத்தான் கேட்டாள் சுமித்ரா. ஆனால் அதற்கே அவனது முகம் இறுகி ஆத்திரத்தில் கண்கள் சிவக்க ஆரம்பித்தது. கையை மடக்கி ஆவேசமாக அந்த கட்டிலில் ஓங்கி ஓங்கி குத்தினான் சத்தியன். அத்தியாயம் 27. மென்மையாகத்தான் கேட்டாள் சுமித்ரா. ஆனால் அதற்கே அவனது முகம் இறுகி ஆத்திரத்தில் கண்கள் சிவக்க ஆரம்பித்தது. அந்த பையன் மட்டும் மறுபடியும் இவன் கைகளில் கிடைத்தாள் அப்படியே கசக்கி பிழிந்து ஜூஸ் ஆக்கி குடித்து விடுவான் போல. கையை மடக்கி ஆவேசமாக அந்த கட்டிலில் ஓங்கி ஓங்கி குத்தினான் சத்தியன். முரட்டுத்தனமாக 4-5 குத்துகளை குத்தி விட்டான். அதற்கு மேலும் அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ள இயலாதவாறு ஓங்கிய கையை இறுக பற்றி கொண்டாள் சுமித்ரா. நான் என்ன பண்றது சுமி? அந்த வீட்டுல உள்ளவங்களை யாரையாவது பார்த்தாலே எனக்கு வெறி பிடிச்சிருது. அவனுங்களை கொல்லணும் போல ஆத்திரமா வருது. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் மறுபடியும் வந்து என் முன்னால் நின்னு கோவத்தை கிளப்புறானுங்க. இப்ப ஒருத்தனை கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அந்தரத்துல தொங்க விட்டுருந்தனே, அவன் வேற யாரும் இல்ல, அந்த பொம்பளையோட அண்ணன் மகன். சத்தியன் சொல்ல சுமித்ராவுக்கு நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. கௌசல்யாவின் அண்ணன் மகன் என்றால் இவனுடைய தாய்மாமா மகன். ஆமாம், அவன் இதற்காக இந்த வீடு தேடி, அதுவும் இவனை தேடி வந்தா? இவன் கையால் அடி வாங்கி சாவதற்காகவா? இப்போது அவளுக்கு விஷயம் புரிந்தது. எதற்காக மாடசாமியும் அன்னலட்சுமியும் அந்த பையனை அவ்வளவு கரிசனமாக பார்த்து கொண்டார்கள் என்று. ஒவ்வொரு தடவையும் அவன் கொண்டு வர்ற சொத்து பத்திரத்தை கிழிச்சு அவன் மூஞ்சிலேயே விட்டெறிஞ்சு காரை துப்பி அனுப்புறேன். இன்னைக்கு அடி வாங்கினானே, அவன் போன தடவை வந்திருக்கும் போது அவனை செருப்பால் அடிச்சு அனுப்புன. அப்பவும் மானம் கெட்டு போய் மறுபடி அனுப்பி விடுறாங்கன்னா யார் தப்பு சொல்லு? நான் இவங்க கிட்ட போய் சொத்து வேணும்னு கேட்டு அழுதனா? இல்ல நான் சொத்து சுகம் இல்லாதவனா? மனசாட்சியே இல்லாம ஒரு குழந்தைக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் இல்லாம பண்ணிட்டு இப்ப சொத்து பத்திரத்தை தூக்கி ஆட்டிக்கிட்டு வரானுங்க. செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்றானுங்க.
என்ன பிராய்ச்சிதம் பண்ணாலும் இவங்க செஞ்ச தப்பு சரியாகுமா சுமி? பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அம்மா இல்லாம அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டங்களுக்கு நான் ஆளாயிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு மனசு சங்கடப்பட்டிருக்கேன். எவ்வளவு குத்தல் வார்த்தைகளை கேட்டு அவமானப்பட்டு அழுதுருக்கேன். ராத்திரியெல்லாம் உடம்பு சரியில்லாம போகும்போது அம்மாவை தேடி அழுதுருக்கேன். அப்பாவை தேடி இருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் போதும் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மாவோட வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. நான் மட்டும் எப்பவும் தாத்தாவை தான் கூட்டிட்டு போவேன். அப்ப என் மனசு எப்படி வலிக்கும் தெரியுமா? அப்பெல்லாம் மத்தவங்க என்ன பாக்கும்போது அவங்க சாதாரணமா பார்த்தா கூட ஏதோ பரிதாபமா பாக்குற மாதிரியே தோணும். என்னவோ நான் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி. அதனாலதான் அப்பா அம்மா இல்லாம நான் தனியா இருக்க மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அழமாட்டேன், அழுகையை அடக்கிடுவேன். ஏன்னா நான் அழறத பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் மனசு சங்கடப்படுவாங்க இல்லையா? அதனால பச்சை பிள்ளைன்னு கூட பரிதாபம் பார்க்காம கொண்டு வந்து வீசி எரிஞ்சிட்டு போனாங்கல்ல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. இப்ப என்ன மைத்துக்கு அத்தான் பொத்தான்னு உரிமை கொண்டாடிட்டு வரணும்? நான் எழுந்ததெல்லாம் இவங்க கொடுக்கற சொத்து ஈடு கட்டிட்டுமா? அந்த பொம்பளையோட அப்பா சாவும் போது எனக்குன்னு ஒரு சில சொத்துக்களை எழுதி வச்சாராம். அதத்தான் இந்த பையன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க வந்தான். முதல் டைம் வரும்போதே சொன்னேன், இது எதுவுமே எனக்கு தேவையில்ல, ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருன்னு. கொடுக்க மாட்டாங்களாம், பரம்பரை சொத்தம். தாத்தா சாவும்போது சத்தியம் வாங்கிட்டு செத்தாராமா. அதனால அந்த சொத்தை என்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் இங்க வந்துட்டு தான் இருப்பாங்களாம் சொன்னா. அப்ப சரி வாங்கடா, வந்து வாங்கிட்டு போங்கடான்னு வரும்போதெல்லாம் நல்லா அடிச்சு அனுப்புறேன். சரிதானே சுமி நான் செய்யறது என்று அவளிடம் அவன் நியாயம் கேட்க சுமிக்கு பேசுவதற்கு நாக்கே எழவில்லை. இல்ல, யார் வந்தாலும் அடிச்சு அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அந்த பசங்களோட அப்பா யாரும் நியாயம் கேட்டு இங்க வரமாட்டாங்களா? சுமித்ரா மெல்லிய குரலில் கேட்க, எவன் வருவான்? சத்தியனோட கோட்டைக்குள்ள கால வைக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு சொல்லு. அப்படியே வந்தாலும் அவனுங்களையும் நல்லா அடிச்சு நொறுக்கிதான் அனுப்புவேன். அதுக்கு பயந்தே யாரும் இந்த பக்கம் தலைய கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. நானும் எவனாவது வருவான் அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பெருத்து அனுப்பலான்னு நினைக்கிறேன். சிக்கவே மாட்டேன். நாங்க தப்பு பண்ணதெல்லாம் பெரியவங்க தானே, பாவம் பெத்தவங்க பண்ண தப்புக்கு இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க அவங்கள போட்டு அடிக்கிறீங்க. பெரியவங்கள பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். அது உங்களுக்கு பிடிக்கல, விட்டுடுங்க. பாவம் அந்த சின்ன பசங்க கூட பேசி வாங்கிருக்கலாம் இல்லையா? இன்னும் எத்தனை தலைமுறைக்கு தான் இந்த சண்டையை எழுத்துட்டே போவீங்க? திக்கி திணறி தட்டு தடுமாறி ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நெஞ்சுக்குள் கிடந்த கேள்வியை வாய் திறந்து கேட்டே விட்டாள் சுமித்ரா. திரும்பி அவளை பார்த்தாம் பாருங்க ஒரு பார்வை. பிடரி மயிரெல்லாம் சிலிர்த்து விட்டது சுமித்ராவுக்கு. கண்கள் சிவந்து, மூக்கு விடைத்து, தாடை இறுகி, கால பைரவன் போல கண்களுக்குள்ளே ஓடும் நரம்புகள் எல்லாம் தெரித்து விடுமோ என்று அஞ்சும்படியாக சுமித்ராவை பார்வையிலேயே பஸ்பமாக்கி விடுவதைப் போல் அப்படி முறைத்து பார்த்தான். பயந்து நடுங்கி விட்டாள். யார மன்னிக்க சொல்ற? எதை மன்னிக்க சொல்ற? அவங்க செஞ்சதையா? என் உயிர் உள்ள வரைக்கும் என்னால அதை மறக்க முடியாது. இதுல அவங்கள நான் கூட சேர்த்துக்கணுமா? நல்லா இருக்குடி உன் பேச்சு. பாம்புக்கு பிறந்ததெல்லாம் பாம்பு குட்டியா தானே இருக்கும். பாம்பு வயிற்றுல பச்சைக்கிளியா வந்து பிறக்கும். அப்படங்கள மாதிரி தானே பிள்ளைங்கள இருப்பாங்க. இன்னொரு தடவை இதே மாதிரி பழைய பகையெல்லாம் மறந்துட்டு அவங்க கூட உறவு கொண்டாடுன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா. நாக்கை துருத்தி ஒற்றை விரல் நீட்டி அவளை எச்சரித்து விட்டு குளியலறைக்குள் நுழைந்தவனை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டு நின்றாள் சுமித்ரா. ஐயோ, இவள் வேறு ஜம்பமாக தீபிகாவை டியூஷன் படிக்க வர சொல்லிவிட்டாளே. அது இவனுக்கு தெரிந்தால் அவளை கிழித்து தோரணமாக தொங்க விட்டு விடுவான் போல இருக்கிறதே. என்ன ஆனாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற தைரியம் எல்லாம் இவன் நாக்கை துருத்தி கண்ணை உருட்டும் போது எங்கோ காணாமல் போய்விடுகிறது. இனி என்ன செய்வது? பிள்ளை ஆசையாக காத்திருப்பாளே, வரவேண்டாம் என்று சொன்னால் ஏமாந்து விடுவாளே என்று வெகுவாக குமைந்து போனாள் சுமித்ரா. டியூஷனுக்கு பக்கத்து வீட்டு நிர்மலாவோட சேர்ந்து வா என்று சுமித்ரா சொன்ன தினத்திலிருந்து டியூஷனுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறாள் தீபிகா. கிட்டத்தட்ட 2 வாரங்களாக. சத்யனுக்கு அது தெரியாது. காரணம், அந்த பிள்ளைகள் படிக்கும் இடத்திற்கு அவன் வரமாட்டான். அப்படியே சுமித்ராவிடம் ஏதாவது அவசரமாக பேச வேண்டும் என்றாலும் பேசிவிட்டு உடனடியாக சென்று விடுவான். அதனால் இன்னும் தீபிகா அவன் கண்ணில் படவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒருவேளை அவள் சத்யனின் கண்களில் பட்டுவிட்டாள் என்ன ஆகும்? இதோ காலையில் ஒருவனை பிடித்து தொங்க விட்டிருந்தானே, அதே போல செய்து விடுவானோ? சேச்ச, இவள் பெண் பிள்ளை ஆயிற்றே. அதனால் அந்த மாதிரியான கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டான்.
திட்ட வேண்டுமானால் செய்வான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள் சுமித்ரா. வேறு வழி. தீபிகாவுக்கு அண்ணன் வீட்டிற்கு வர வேண்டும், அண்ணியோடு பேச வேண்டும் என்ற ஆசை, அதனால் வருகிறாள். மற்றபடி அவள் கணக்கில் சூரப்புலியாம். வகுப்பிலேயே அவள்தான் முதல் மதிப்பெண்ணா? தினமும் டியூஷனுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது உணவு பதார்த்தத்தை டப்பாவில் போட்டு அவளிடம் கொடுத்து விடுவார் அத்தை கௌசல்யா. அவளும் பிள்ளைகளோட பிள்ளைகளாக நடுவில் அமர்ந்து கொள்வாள். அப்போதுதானே கும்பலோடு கும்பலாக தெரியும். பளிச்சென்று தெரிகிற மாதிரி முன்னாடியோ பின்னாடியோ உட்கார்ந்து சத்யனின் கண்களில் மாட்டிக்கொண்டாள். அதனால் இந்த முன்னெச்சரிக்கை. டியூஷன் முடிந்து பிள்ளைகள் எல்லாம் வெளியே செல்லும் போது பாத்ரூம் போவதாக ஒற்றை விரலை நீட்டி அவளிடம் சைகை காட்டிவிட்டு மாந்தோப்பு பண்ணை வீட்டிற்குள் சென்று தனது பேக்கில் இருக்கும் பாத்திரத்தை எடுத்து கட்டிலுக்கு அடியில் வைத்துவிட்டு நைசாக வெளியே வந்து விடுவாள். கௌசல்யா கொடுத்துவிடும் உணவு பண்டம் எதுவாயினும் சுமித்ரா, அன்னலட்சுமி, மாடசாமி மூவருமே உட்கார்ந்து முக்கி முக்கி தின்பார்கள். காரணம் அதன் சுவை. சத்யன் மீதுள்ள பயம். சத்யனுக்கு அன்னலட்சுமியின் கைப்பக்குவம் நன்கு தெரியும். சாதாரணமாக ஒரு காஃபியை மற்றவர் கலந்து கொடுத்தால் கூட ஒரு வாய் குடித்ததுமே யார் போட்டது என்று புருவம் உயர்த்தி வினவுவான். அப்பேற்பட்ட கில்லாடி. ஆர்வக்கோளாறில் மாமியார் கொடுத்துவிட்ட முறுக்கை முதல் நாள் ஒரு தட்டில் வைத்து சுமித்ரா அவனுக்கு கொடுக்க சாப்பிட்டு பார்த்துவிட்டு, யார் வீட்டு முறுக்குது, அண்ணன் செஞ்ச மாதிரி இல்லையே என்று கேட்க சுமித்ராவிற்கு அடிவயிறே கலங்கிவிட்டது.